ஹாய் காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பேசிக் எலக்ட்ரிக்கல் குவான்டிட்டிஸ், கரண்ட், வோல்டேஜ், பவர், எனர்ஜி பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கரண்ட்னா என்ன? த ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இன் கண்டக்டர். அதாவது சார்ஜஸ்னா என்ன? பொதுவாக அந்த சார்ஜஸ் எல்லாமே ஒரு ஆட்டமில் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்லில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸாக இருக்கும். அதோட மூமெண்ட்டை தான் நம்ம கரண்ட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு, இப்போ இந்த இமேஜ் பாருங்க, இதில் வந்து ஒரு பேட்டரி சோர்ஸ் வந்து இருக்குது. அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. இந்த பாசிட்டிவ் தான் ஹையர் பொட்டன்ஷியல், இந்த நெகட்டிவ் வந்து லோயர் பொட்டன்ஷியல். இந்த பாசிட்டிவ் ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து நெகட்டிவ் சைடு பார்த்து போகிறது தான் கன்வென்ஷனல் கரண்ட். இந்த நெகட்டிவ் லோயர் பொட்டன்ஷியல்ல இருந்து பாசிட்டிவ் பார்த்து வர்றது தான் எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோ இருக்கும். எப்போவுமே கன்வென்ஷனல் கரண்ட் ஃப்ளோவும் எலக்ட்ரான்ஸோட ஃப்ளோவும் ஆப்போசிட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட், மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் கரண்ட். I is equal to Q by T. Qனா ஒன்றுமே இல்லை, சார்ஜஸ் தான். T வந்து டைம். ஸோ ஒரு பர்டிகுலர் டைமில் எவ்வளோ சார்ஜஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறத சொல்கிறது தான் கரண்ட். இதோட யூனிட் வந்து ஆம்பியர். நெக்ஸ்ட் வந்து வோல்டேஜ். வோல்டேஜ் எப்படின்னா, ஒரு எலக்ட்ரான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்றதுக்கு, மூவ் ஆகுறதுக்கு நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஒன்று கொடுப்போம். அதுதான் வோல்டேஜ். ஒரு பேட்டரி கொடுப்போம். ஸோ அது வந்து ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்தா தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ். இப்போ ஏங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க, அதில் 50 பொட்டன்ஷியல் இருக்குது. பொட்டன்ஷியல்னா எலக்ட்ரான்ஸ் 50 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. பிங்கிற பாயிண்டில் ஒரு 30 எலக்ட்ரான்ஸ் இருக்குதுன்னு வச்சுப்போமே. அப்போ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளவு? 20. அப்போ 20 பொட்டன்ஷியல். ஏதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் எவ்வளோ இருக்குது? 20. ஸோ இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருந்தால் தான் அந்த இடத்துல கரண்ட் ஃப்ளோவும் ஒன்று நடக்கும். ஓகேவா? இது இல்லாமல் ஏங்கிற பாயிண்டில் 50 எலக்ட்ரான்ஸ், பிங்கிற பாயிண்டில் 50 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா அங்கே ஏதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கா? எதுவுமே இல்லை. அப்போனா அந்த இடத்துல என்ன நடக்காது? கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்காது. நெக்ஸ்ட் வந்து பவர். பவர்னா வேற ஒன்றும் இல்லை, கரண்டும் வோல்டேஜும் இந்த ரெண்டுடைய ப்ராடக்டை தான் நம்ம பவர் அப்படிம்போம். P is equal to V into I. இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு எல்இடி பல்பை வந்து நம்ம வந்து ஆப்ரேட் பண்ணுறோம். அந்த ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் இருக்கும்ல, அந்த வோல்டேஜையும் அந்த எல்இடி பல்பை வந்து எவ்வளோ கரண்ட் வந்து எடுத்துக்கணும், கரண்ட் வந்து ட்ரான் பை தி எல்இடி பல்ப், இந்த ரெண்டோடைய ப்ராடக்டை தான் நம்ம வந்து பவர் அப்படின்றோம். இதை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் மூலயமா சொல்கிறேன். An LED bulb operates at a voltage of 12 volt and it draws a current of 0.5 ampere. Calculate the electrical power consumed by the bulb. ஓகேவா? என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு 12 வோல்டேஜ் வந்து 12 வோல்டேஜில் வந்து ஆப்ரேட் ஆகுது அந்த பல்பு. அது 0.5 ஆம்பியர் வந்து கரண்ட்டை வந்து எடுத்துக்கிடுது. ஸோ டோட்டலாக எவ்வளோ பவரை வந்து அது வந்து கன்சியூம் பண்ணியிருக்குது அந்த பல்பு அப்படிங்கிறதான் கொஷின். அப்போ நான் முன்ன சொன்னது போலவே P is equal to V into I, பவரோட ஃபார்முலா கேல்குலேட் பண்ணுறதுக்கு. இப்போ 12 வோல்டேஜ் இருக்குது இன்ட்டு 0.5 ஆம்பியர், ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா எவ்வளவு? 6 வாட்ஸ் கிடைக்கும். பவரோட நெக்ஸ்ட் லெவல் தான் நமக்கு எனர்ஜி. எனர்ஜினா டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஓவர் டைம். E is equal to P into T, அதாவது ப்ராடக்ட் ஆஃப் பவர் அண்ட் டைம். ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு எல்இடி பல்ப் வந்து ஆன் கண்டிஷனில் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து வச்சுருக்கிறோம், ஒரு 3 மணி நேரத்துக்கு வச்சுருக்கோம்னு வச்சுப்போமே. அப்போ அந்த எல்இடி பல்புக்கு வந்து ஒரு சர்டன் வாட்ஸ் இருக்கும். அந்த வாட்ஸையும் அந்த பவரையும் ஒரு 2 மணி நேரத்துக்கு ஆனில் வச்சுருக்கிறோன்னா அந்த 2 ஹார்ஸையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா கிடைக்கிறதா எனர்ஜி. இதை ஒரு எக்ஸாம்பிள் சம்மில் பார்ப்போம். ஒரு 6 வாட்ஸ் எல்இடி பல்ப் வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது 2 மணி நேரத்துக்கு. அது எவ்வளோ எனர்ஜி கன்சியூம் பண்ணியிருக்குதுன்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ எனர்ஜினா என்னது? பவர் இன்டூ டைமா. அப்போ பவர் எவ்வளவு? 6 வாட்ஸா. டைம் எவ்வளோ நேரம்? 2 ஹவர்ஸா. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 12 வாட் ஹவர். வாட் ஹவரில் சொல்லணும் எனர்ஜியை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைப்பும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.